கொடுங்க சார், வயசாயிடுச்சு, இன்னமும் அவர் இருந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறான். பெரியவன் சொல்றான், எங்க அம்மா இறந்து போனதுலேருந்து அவர் அப்படிதான் சார் இருக்காரு, மெட்ராஸ்க்கெல்லாம் கொண்டு போற ஐடியா இல்லை சார், நீங்களே கொடுங்க சார், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுங்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த முதியவர் வேகமாக வெளியில இருந்து ஒரு 500 நோட்டு எடுத்து டேபிளில் வச்சுட்டு டாக்டர் கையை பிடிச்சிட்டு, இவ்வளோ நாள் என்ன உயிரோட காப்பாற்றிட்டீங்க, இன்றைக்கு என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படிங்கிறார். அவன் டாக்டர் நினச்சிக்கிறாரு மயக்கமாக இருந்தவனை வந்து முழிக்க வச்சுட்டோன்னு சொல்கிறாருன்ட்டு. ஆனால் அவர் சொன்னது வேற. ராத்திரியே போனார், ஒரு லெட்டர் எழுதினார். என்னுடைய மனைவி வந்து என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்காதன்னு சொன்னால், பிள்ளைங்க மேலே உள்ள பாசத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சேன். நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. என்னுடைய இறப்புக்கு நான் தான் காரணம். என்னுடைய மனைவியை தேடி செல்லுகிறேன் என்று எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டுவிட்டு செத்து போயிட்டார். போஸ்ட்மார்ட்டத்தில் லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறார். நீங்கள் நினச்சி பாருங்க, இதற்காக உங்களை வளர்க்கிறார்கள். ஏன் இந்த இந்திய சமுதாயம் இப்படி ஆகி போனது? இதற்கு என்ன காரணம்? இது உங்களுக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இந்தியா அப்படிதான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்றதை சொன்னேன்னா